Question number 2 read பண்ணுறேன். A மற்றும் B ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகவும் அவர்களுடைய செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் மாதம் 5000 சேமிக்கிறார்கள் எனில் அவர்களுடைய மாத வருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The monthly income of A and B are in the ratio 3:4 and their monthly expenditure are in the ratio 5:7. If each saves rupees 5000 per month, find the monthly income of each ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். let monthly income of A and B as 3x and 4x because ratio என்ன 3:4 ஸோ 3x 4xன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னு எடுத்துக்கிறோம் 5:7 ரேஷியோ ஸோ 5y and 7yன்னு எடுத்துக்கிறோம். ஸோ சேவிங்ஸ் வந்து என்ன rupees 5000 rupees each A and B ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக 5000 rupees வந்து மந்த்லி சேவ் பண்ணுறாங்க. ஸோ சேவிங்ஸ் என்ன இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு சேவிங்ஸா. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ 3x ப்ளஸ்ஸு 3x minus 5y. இந்த 5y equal to 5000 equal to equation 1. 4x minus 7y equal to 5000. இது என்னோட equation 2. ஸோ இப்போ எலிமினேட் பண்ணணுமா. ஸோ எலிமினேட் பண்ணணும்னா ஈக்குவேஷன் 4 வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அதே தான் வரும். ஈக்குவேஷன் 3 வந்து ஈக்குவேஷன் 1 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12x மைனஸ் 20y ஈக்குவல் டு 20000 கிடச்சிருக்கு. அதே வந்து ஈக்குவேஷன் 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12x 21y அண்ட் 15000 வரும். ஸோ இதை ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணோன்னா சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. 20y ப்ளஸ் 21yனா 1y கிடைக்கும். இதே மைனஸ் பண்ணால் 5000 வரும். ஸோ y ஈக்குவல் டு 5000 எனக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா. இந்த y வேல்யூவை வந்து நான் என்னத்தில் ஈக்குவேஷன் 1ல் வந்து நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ புட் y வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு 5000. 3x ஈக்குவல் டு 5000 இன்ட்டு 5000னா 25000 5000 ஸோ 25000 இது போச்சுன்னா ப்ளஸ் 25000 ஆகுமா. 5000 ப்ளஸ் 25000 30. ஸோ 3x ஈக்குவல் டு 30000. x ஈக்குவல் டு மல்டிபிகேஷன் இதை டிவிஷன் 30000 டிவைட் பை 3 இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 10000 வரும். x ஈக்குவல் டு 10000. ஸோ மந்த்லி இன்கம் ஆஃப் A வந்து 3x அப்படிங்கும்போது கொஸ்டினில் அதுதானே கொடுத்துருக்காங்க. மந்த்லி இன்கம் வந்து 3 ரேஷியோ 3 அண்ட் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இன்ட்டு எக்ஸு அப்போ 30000. மந்த்லி இன்கம் ஆஃப் B வந்து 4 இன்ட்டு எக்ஸு 40000. ஸோ மந்த்லி இன்கம் ஏவோட மந்த்லி இன்கம் வந்து 30000, பியோடது வந்து 40000. இதுதான் நமக்குரிய ஆன்சர். இந்த சேல்ரி வாங்கினாதான் அவங்க எக்ஸ்பென்சஸ்லாம் போக அவங்க வந்து சேவிங்ஸ் வந்து 5000 பண்ண முடியும். ஸோ 30000 40000ங்கிறது இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.